பிஸ்ஸா யாருக்கு தான் பிடிக்காது? ஏழை பணக்கார எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா ஏழைங்களுக்கு பிஸ்ஸா எங்க கிடைக்கும்? இப்படித்தான் விஷ்ணுக்கு பிஸ்ஸா சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவ 18 வயசுல தான் வாட்டி பிஸ்ஸாவை பார்த்தா. விஷ்ணு ஏழை கிராமத்து பையன். அவ 18 வயசுல தான் முதல் வாட்டி படிப்புக்காக கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்தா. முதல்லலாம் அவ சிட்டியோட ஸ்பீடு டிராபிக்க பார்த்தா பயப்படுவா. நகரத்துக்காரங்க எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க? வண்டியை எவ்வளவு வேகமா ஓட்டுறாங்க. நாம பாதுகாப்பா இருக்கணும் போல. இங்க வாழ்றது ரொம்ப கஷ்டம் போலயே. அவ கிராமத்து ட்ரெஸ் தான் போடுவா. குர்தா பைஜாமா போட்டுக்கிட்டு நாள் அவ காலேஜுக்கு போனா. பார்த்தா காலேஜ்ல வேற பொண்ணுங்க பசங்க ஜீன்ஸும் சின்ன சின்ன மாடர்ன் துணி போட்டிருந்தாங்க. இங்க எல்லாமே மாடர்னா இருக்கு. இங்க என்ன பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்களே. நிஜமா விஷ்ணுவை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அட பாரு பாரு, அந்த பையனை பாரு, எப்படி குர்தா பைஜாமாவுல காலேஜுக்கு வந்திருக்கா. ஊர்ல இருந்து வந்திருக்கா. பட்டிக்காடு. விஷ்ணு மௌனமா கிளாஸுக்குள்ள போய் ஒரு பைய பக்கத்துல உட்கார்ந்தா. ஹலோ, என் பேரு அபினவ். என் பேரு விஷ்ணு. கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். பார்த்தாலே தெரியுது. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படிப்பு முடிஞ்சதும் எல்லாருக்கும் பசி ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு அபினவ் கிட்ட வந்து சொன்னா, வா அபினவ், சாப்பிடலாம். போலாம். விஷ்ணு, நீயும் எங்க கூட வா. சரி வரேங்க. எனக்கும் பசிக்குது. பருப்பு சோறு சாப்பிடுறேன். இத கேட்டு பாயல் ஜோரா சிரிக்க ஆரம்பிச்சா. காலேஜ்ல சாம்பார் சாதம் சாப்பிடுவியா? பட்டிக்காடு. பாயல், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. முதலிய பயந்து போயிருக்கான் அவன். பின்ன என்ன சொல்லணும்? குர்தா பைஜாம்ல பட்டிக்காடு மாதிரிதான் இருக்கா. இவ எங்க கூட வந்தா நான் சாப்பிட்ட வரமாட்டேன். பாயல், மத்தவங்கள நீ இப்படி கேலி பண்ணக்கூடாது. போதப்பா, ரொம்ப அறுக்காத. உனக்கு பிடிச்சிருந்தா நீயே அவன் கூட சாப்பிட போ. நான் வேறவங்க கூட போறேன். அதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. திமிரா பேசி பாயல் அங்கிருந்து போயிட்டா. அபினவ் விஷ்ணுக்கு சொன்னா, விஷ்ணு, நீ ஒன்னும் கவலைப்படாத. சிட்டில இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இல்ல நாங்க கிராமத்துக்காரங்க. இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். சரி வாங்க, சாப்பிட போலாம். சரி வா, நான் உனக்கு நல்ல சாப்பாடு வாங்கித்தரேன். அபினவ் விஷ்ணுவை பிஸா கடைக்கு கூட்டிட்டு போனா. விஷ்ணு சொன்னா, உங்களுக்கு பிடிச்சத வாங்கித்தாங்க. ஆனா முட்டை, மீன், மாமிசம் மட்டும் வேணாம். நாங்க வெஜிடேரியன். கவலைப்படாதப்பா, இங்க வெஜ்ஜும் கிடைக்கும். அண்ணா, 2 பன்னீர் பீஸா கொடுங்க. கடைக்கார 2 பன்னீர் பிஸா கொடுத்தா. விஷ்ணு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்ததே இல்ல. அட கடவுளே, இவ்வளோ பெரிய ரொட்டியா? இத பீஸான்னு சொல்லுவாங்க. பிஸாவா? ஆனா நான் சொன்ன மாதிரி தானே. மைதா ரொட்டிக்கு மேல பன்னீர் காய்கறி போட்டு. அதுவும் சரிதான். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. விஷ்ணு முதல் வாட்டி சாப்பிட்டதும் அவனுக்கு ஸ்வர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருந்தது. அழவா, இந்த பிஸா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்ல. நீ எப்படி சாப்பிடுவ? இது கிராமத்துல கிடைக்காது. நீங்க சொல்றது சரிதான். சிட்டில மட்டும்தான் கிடைக்கும். அதெல்லாம் தான் சிட்டிய எல்லாரும் விரும்புறாங்க. கிராமமும் குறைவில்லை. என் வீடு கிராமத்துல தான் இருக்கு. ஆனா சின்ன வயசுல இருந்து நான் சிட்டில தான் இருக்கேன். பாயல் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த காலேஜ்லயே அழகான பொண்ணு. அதுக்குதான் அவளுக்கு திமிரு ஜாஸ்தி. என்னதான் இருந்தாலும் நான் உங்க கூட தினமும் இந்த பீஸாவே சாப்பிடுறேன். விஷ்ணுக்கு பிஸா ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனும் அபினவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தினமும் பிஸா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. தினமும் விதவிதமான பிஸா சாப்பிட்டு விஷ்ணு பிஸா எக்ஸ்பர்ட் ஆயிட்டா. ஒரு நாள் காலேஜ்க்கு அப்புறம் அபினவ் சொன்னா, விஷ்ணு, வா போய் பீஸா சாப்பிடலாம். அப்படின்னா ஹாஸ்டலுக்கு போலாம். நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன். நீ பண்ணவோ கத்துக்கிட்டியா? ஆமா, எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். காலம் போன போக்குல விஷ்ணு சிட்டியோட எல்லா பழக்கமும் கத்துக்கிட்டா. சிட்டி பையன் மாதிரி பேச ஆரம்பிச்சா. அவ அபினவ ஹாஸ்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போய் மாவை பிசைஞ்சு பிஸா பீஸ தயார் செஞ்சா. அதுக்கு மேல டொமேட்டோ பேஸ்ட போட்டா. அதுக்கப்புறம் மஷ்ரூம், பனீர், ஆனியன், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு கடாயிலேயே பேக் பண்ணா. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பிஸா தயாராயிடுச்சு. அபினவ் விஷ்ணு பண்ண பிஸாவை சாப்பிட்டா. அப்புறம் ஆச்சரியப்பட்டா. அடேங்கப்பா, என்ன ஒரு அற்புதம். கடையில சாப்பிட்டதோட ரொம்ப ருசியா இருக்கு. சமையல நான் அம்மா கிட்ட கத்துருக்கேன். அவங்க கைவரிசைதான் போல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. படிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்காது. நான் பிசினஸ் பண்ணணும். நாளைக்கு காலேஜ்ல கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் இருக்கு. அங்க நம்ம பீஸா ஸ்டால போடலாமா? நல்லா சம்பாதிக்கலாம். சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் 2 பேரும் காலேஜ்ல பிஸா ஸ்டால் போட்டாங்க. அப்புறம் நல்ல வியாபாரம் பண்ணாங்க. அப்போ பாயல் அங்க வந்தா. வா அபினவ், நீ கூட இந்த பிச்சைக்காரனோட சேர்ந்து பிச்சைக்காரன் ஆயிட்டியா? ஏழை மாதிரி ஸ்டால் போட்டிருக்க. எந்த வேலையும் சின்னதில்ல. பிஸா பண்றது ஒரு பெரிய வேலையா? பிஸா வித்து என்ன சம்பாதிப்பீங்க நீங்க? சின்ன ஆளுங்க, சின்ன யோசனை. அப்போ விஷ்ணு பதில் சொன்னா, ஏ மேடம்,
சின்னது சின்னதுன்னு குறைவா பேசுறீங்களா? இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பிஸாவை நான் பண்றேன் பாருங்க. உலகத்திலே பெரிய பிஸா? அத நீ பண்ணி காட்டிட்டா நான் காலேஜுக்கு முன்னாடி உன் காலை தொட்டு மன்னிப்பு கேக்குறேன். சரி சரி, கிராமத்து பையனா? சிம்பிளா இருந்தாலும் புத்திசாலி. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. விஷ்ணு அபினவ் ராத்திரி ஹாஸ்டல் வந்தாங்க. விஷ்ணு, நீ சேலஞ்ச் பண்ணிட்டே. ஆனா உலகத்திலேயே ரொம்ப பெரிய பிஸாவை நீ எப்படி பண்ணுவ? இங்க இல்ல, இங்க எல்லாரோட மனசு ரொம்ப சின்னது. பெரிய வேலை பண்றதுக்கு நாம எந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னா அங்க ஜனங்க மனசும் ரொம்ப பெருசா இருக்கணும். அது என்னோட கிராமம். அப்படி போடு. அடுத்த நாள் விஷ்ணு அபினவை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு போனான். ஜனங்களுக்கு பெரிய பிஸா பண்ற விஷயத்த சொன்னான். கிராமத்து ஆளுங்க அவனுக்கு உதவி செய்ய தயாராயிட்டாங்க. விஷ்ணு வேலை ஆரம்பிச்சுட்டான். கிராமத்து ஆளுங்க அவங்க வீட்ல இருந்து கோதுமையா எடுத்துட்டு வந்தாங்க. அதுல பிஸா பேஸ் பண்ணாங்க. ஜனங்க அவங்க வீட்டு பசும்பால கொடுத்தாங்க. அதுல விஷ்ணு சீஸ் தயாரிச்சான். கிராமத்துல காய்கறி ஃப்ரீயா கிடைச்சுது. அபினவ் அவ கான்டாக்டால மீடியா ஆளுங்களை கூப்பிட்டான். மீடியா ஆளுங்க கிராமத்துக்கு வந்து உலகத்திலேயே பெரிய பீஸா தயாராகிறத பார்த்தாங்க. டிவில லைவ் டெலிகாஸ்ட் கூட போட்டாங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி கிராமத்துக்கு சேர்ந்த ஒரு சாதாரணமான பையன் உலகத்தோட பெரிய பீஸாவை தயார் பண்றான்னு. எங்களை பார்த்துட்டே இருங்க, இந்த பிஸா எப்படி தயாராகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். 6 நாள் கஷ்டப்பட்டு உழைச்சு உலகத்தோட பெரிய பிஸா தயாராயிடுச்சு. கிராமத்து ஆளுங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதெல்லாம் டிவில டெலிகாஸ்ட் ஆச்சு. பெரிய பெரிய ஆளுங்க இதை பார்த்து அபினவுக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஹலோ, நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க. நீங்க ஒவ்வொரு ஊர்ல சிட்டில எப்போ வேணாலும் பீஸா கடையை ஓபன் பண்ணலாம். நான் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கேன். அபினவ் விஷ்ணு சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்கல. அவங்க 2 பேரும் கொஞ்ச நாள்லயே எல்லா கிராமத்துல சிட்டில பிஸா கடையை திறந்தாங்க. பணம் இருந்தா எல்லாமே நடக்கும் இல்லையா? ஒரே மாசத்துல விஷ்ணு அபினவ் கரோர்பதி ஆயிட்டாங்க. பாயல் எல்லார் முன்னாடி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா. அபினவ் விஷ்ணு பிசினஸ் பார்ட்னர் ஆயிட்டாங்க. அப்புறம் பிஸா வித்து சந்தோஷமா வாழ்றாங்க. அனுராதாவோட புருஷன் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிட்டாரு. 5 பொண்ணுங்களை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு அனுராதா கிட்ட இருந்துச்சு. இங்க பாரு அனுராதா, இதுக்கப்புறம் உன்னையும் உன் பொண்ணுங்களையும் எங்களால சுமக்க முடியாது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஆனா அண்ணி, 5 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நான் எங்க போவேன்? எனக்கு வழி எதுவுமே இல்லையே. அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இந்த வீடு என்னுடைய புருஷனுடையது. அவருடைய ஞாபகம் இந்த வீட்டுல இருக்கு. ஆனா அவரு போனதுக்கு அப்புறமா ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? வேற என்ன பண்ணணும்? உன்னை இங்க வச்சுக்கிட்டு உன் பொண்ணுங்களை நாங்க வளர்க்கணும். நாளைக்கு இந்த 5 பொண்ணுங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? ஒழுங்கா சொல்றேன், போயிடுங்கிறது. கருணை காட்டுங்க அண்ணி. இந்த நேரத்துல குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு நான் எங்க போவேன்? இவளுக்கு இப்படி சொன்னா புரியாது. நீ ஓரம் போ, நான் அவளை வெளியே துரத்துறேன். அனுராதாவோட புருஷனோட அண்ணன் மனசாட்சி இல்லாம அவங்க எல்லாரையுமே தெருவுல தள்ளி விட்டுட்டாரு. நான் இந்த நேரத்துல குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு எங்க போவேன்? எனக்கு உதவி செய்யுங்க கடவுளே. அனுராதா 5 பொண்ணுங்களோட கையை பிடிச்சுக்கிட்டு நைட்டு தெருவுல நடந்து போய்கிட்டு இருந்தா. அம்மா, ரொம்ப பயமா இருக்குமா. இந்த இருட்டுல எதுவுமே தெரிய மாட்டேங்குதுமா. கவலைப்படாதீங்க பசங்களா, நான் இருக்கேன்ல, ஒன்னும் ஆகாது. ஆனா அம்மா, நாம இப்ப எங்க போக போறோம்? பெரியப்பா பெரியம்மா நம்மள துரத்தி விட்டுட்டாங்களே. அம்மா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கணுமா. பூஜா, இவங்க 4 பேரையும் பாத்துக்கோ, கைய பிடிச்சு வச்சுக்கோ. நான் பக்கத்துல இருக்கிற குழல்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரேன். அனுராதா பொண்ணுங்களை அங்கேயே உட்கார வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக போனா. அப்போ ஒரு ரவுடி அனுராதா பின்னாடி வந்து அவளுடைய கைய பிடிச்சு இழுத்தான். என்ன விஷயம்? தாகமா இருக்கா? தாகத்தை நான் தீத்து வைக்கிறேன். என் கைய விடு, என்னை விட்டுடு. ஏய், அவ விடுன்ற ஏன் விட மாட்டிருக்க? அடே, நீ யாரு இவளுக்கு? நடுவுல தேவையில்லாம குறுக்க வர? நான் யாரோ உனக்கு எதுக்கு? உனக்கு இப்படி சொன்னா புரியாது. அந்த ஆளு ரவுடிய போட்டு அடிச்சு அங்கிருந்து விரட்டி அனுப்பிட்டான். நன்றி அண்ணன், என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு. இதுல நன்றி சொல்ல என்ன இருக்கு? இது என்னோட கடமைமா. அனுராதா அவளுடைய பொண்ணுங்களை கூப்பிட்டுக்கிட்டு போக ஆரம்பிச்சா. அப்போ, ஏமா இந்த ராத்திரியில தனியா எங்க போயிட்டு இருக்க? பக்கத்துலதான் எங்க அத்தை வீடு இருக்கு, ராத்திரி அங்க தங்கிக்கோ. பசங்களோட ராத்திரியில வெளியே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா, எங்க எல்லாருக்குமே பசிக்குது. சரி வாங்க, எங்க அத்தை வீட்டுக்கு போலாம். அங்க வயிறு நிறைய சாப்பிடுவீங்க. ரொம்ப நன்றிண்ண. அந்த ஆளு அனுராதாவையும் பொண்ணுங்களையும் அவங்க அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அட வாமா வா, எவ்வளவு அழகா இருக்காங்க இந்த குழந்தைங்க. ரொம்ப பாவம். உன்னுடைய கதையை கேட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. ரொம்ப பாவம் நீ. சே,
என்ன வர வர மனுஷங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லாம போகுது. இங்க பாருமா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எத்தனை நாள் வேணும்னாலும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம். அத்தை கொஞ்சம் இங்க வாங்க. நான் சொன்ன பசங்களோட பசிய. அத்தையும் அந்த ஆளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா, மா குடிக்க தண்ணி வேணும், நீங்க இங்கே உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்க பாரு முனிபாய், ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த பசங்களும் அவங்க அம்மாவும் கிடைச்சிருக்காங்க. உன் 2 கையில தங்கம் இருக்கு. உன் கடையை நீ நல்லா நடத்திக்கலாம். அதெல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வராதுல்ல? அவளையும் அவளுடைய பொண்ணுங்களையும் நாம விக்கதான் கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அட இல்ல முனிபாய், முதல்ல என்னோட அமௌண்ட்டை கொடு, நான் போகணும். என்னது, இந்த ஆளு எங்களை விக்கதா கூட்டிட்டு வந்தாரா? இல்ல, நான் அவங்க இங்கிருந்து போயாகணும். என் பொண்ணுகளை நான் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். அனுராதா உடனே பசங்க கிட்ட போனா, இங்க பாருங்க பசங்களா, நாம இங்க இருக்க கூடாது. கதவு அங்க திறந்திருக்கு. ஒவ்வொருத்தங்களா கதவு வழியா வெளியே போயிடுங்க. அந்த அங்கிளோட கண்ணுல படக்கூடாது. அப்படி சொல்லி அனுராதா குழந்தைங்களோட வெளியே போகும்போது அந்த ஆளோட பார்வையில அவங்க விழுந்துட்டாங்க. அவங்கள துரத்திக்கிட்டே 2 பேருமே போனாங்க. முனிபாய், நாம அவங்கள பிடிச்சாகணும். கடவுளே கடவுளே, எனக்கு உதவி செய்யுங்க. பசங்களா ஓடுங்க, அவங்க கிட்ட நாம கண்டிப்பா மாட்டிக்கவே கூடாது, ஓடுங்க. அப்போ அனுராதா அனுமான் கோயில் இருக்கிறத கவனிச்சா. உள்ள இருந்து மணி அடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நாம சீக்கிரமா அந்த அனுமான் கோயிலுக்குள்ள போயிடலாம். அங்க யாரும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. நாம இனி அவங்கள பிடிக்க முடியாது. அனுமான் கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. அங்க பூஜாரி இல்ல மத்தவங்க பார்த்தா நம்மள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. எல்லாம் வீணா போயிடுச்சு. கைக்கு வந்தது வாய் கெட்டல. வா, திரும்ப போலாம். அனுமானே, இன்னைக்கு உங்களாலதான் நாங்க உயிர் படைச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஹனுமான் கிட்ட பக்தியோட வந்தா உதவி செய்வார். இனி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இத சொல்லுங்க, நீங்க எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அனுராதா பூசாரி கிட்ட அவருடைய கவலை நிறைஞ்ச கதையை சொன்னா. இத பாருமா, உனக்கு விருப்பம் இருந்தா இங்கே அனுமான் கோயில்லயே இருந்து அனுமானுக்கு சேவை செய். இங்க நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. பூசாரி சொன்னதை கேட்டு அனுராதாவுக்கு இப்பதான் நிம்மதியே வந்துச்சு. பூசாரி சொன்ன மாதிரி அனுராதா பொண்ணுங்களோட சேர்ந்து அந்த கோவிலையே தங்க ஆரம்பிச்சா. அனுராதாவும் அவருடைய பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த கோவிலுக்கு சேவைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. கோவிலை சுத்தமா வச்சுக்கிறது, அங்கத்து வேலைகளை எல்லாமே செய்யறது. ஒரு நாள் அனுராதா பூசாரி கிட்ட கேட்டா, பூசாரி ஐயா, நான் யோசிச்சேன் கோவிலுக்கு வெளியில இந்த பூஜை சாமான் எல்லாமே விக்கிற ஒரு கடையை திறக்கலாம் அப்படின்னு. கொஞ்சமா பணம் கிடைச்சா 5 பொண்ணுங்களையும் நான் ஸ்கூலுக்கு அனுப்பி நல்லபடியா படிக்க வைப்பல்ல. இது ரொம்ப நல்ல விஷயம்தான் அனுராதா. நான் நாளைக்கு பூக்கடைக்கு, பூஜை சாமான்கள் விற்கிற கடைக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். அவங்க உனக்கு கடனா பூ மாலையும் பூஜை சாமான்களும் தருவாங்க. அதுல எவ்வளோ காசு வந்தாலும் அதுல நீ அவங்களோட கடனை தீர்த்து மிச்சம் இருக்கிற காசை நீயே வச்சுக்கோ. அந்த மாதிரி போக போக உன்னுடைய வேலையும் ஆரம்பமாயிடும். அப்படி சொல்லி பூசாரி பூ மாலையையும் பூஜைக்கு தேவையான பொருட்களையும் அனுராதாவுக்கு கொடுக்க வச்சாரு. அனுராதாவும் அதை எல்லாத்தையும் வித்து பணத்தை சம்பாதிச்சு பொண்ணுங்க 5 பேரையுமே ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. பொண்ணுங்க எல்லாருமே நல்லபடியா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹனுமான் கோயிலுக்கு வந்து அனுராதா 15 வருஷமும் ஆயிடுச்சு. அனுராதாவுக்கு பூ மாலை பூஜை சாமா விக்கிற 2 பெரிய பெரிய கடை கோயிலுக்கு வெளியே இருந்துச்சு. கோவில்ல அவங்களுக்கு அடைக்கலை கொடுத்த அந்த பூசாரி இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி கோவிலோட பொறுப்பு எல்லாத்தையுமே அனுராதா கிட்ட ஒப்படைச்சாரு. அனுராதா தான் இப்ப எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் அனுராதாவோட 5 பொண்ணுங்களும் வளர்ந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அனுராதாவா அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். அவளுடைய நல்ல குணம் பார்த்து எல்லாருமே அவளை பாராட்டுவாங்க. அதனால அனுராதாவோட 5 பொண்ணுங்களோட கல்யாணத்திலயும் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சுது. அனுமானோட ஆசீர்வாதத்தினால அனுராதா தன்னுடைய 5 பொண்ணுங்களையும் நல்லபடியா கட்டி கொடுத்தாங்க. சொல்லுவாங்கல்ல, ஒருத்தங்களுக்கு யாருமே இல்லைன்னா அவங்கள பாத்துக்கிறதுக்காகவே கடவுள் இருக்காரு அப்படின்னு. Thanks for watching.